Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வீடியோல வந்து நான் இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணன்றதை தான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த மேக்கப் லுக் வந்து நான் ப்ரீவியஸா ஒரு லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல வந்து நான் இந்த மேக்கப் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன், போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா நான் வந்து ஐ கார்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நீங்க இன்னும் செக் அவுட் பண்ணலனா மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு பாண்ட்ஸோட இந்த சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி டாட்ஸாக என்னோடய ஃபேஸில் வச்சுட்டு நான் சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்கின்குள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகி அப்சார்ப் ஆகிடும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஹிமாலயாவோட இந்த லிப் பாம் எடுத்திருக்கேன். இதை என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணி என்னோடய லிப்ஸையும் நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் வந்து கண்டிப்பாக லிப் பாம் வந்து அப்ளை பண்ணாமல் லிக்விட் லிப்ஸ்டிக் போடக்கூடாது. அதனால் நெக்ஸ்ட் நான் வந்து ப்ரைமருக்கு ப்ளூ ஹெவனோட இந்த ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். இதை வந்து என்னோடய டீ ஜோனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸஸாக இருக்கிறத வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து நான் கலர் கரெக்ஷனுக்கு NYBயோட இந்த கலர் கரெக்டர் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை வச்சு என் ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன், அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் அந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வெட் அண்ட் வைல்டோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து டார்க் கோகோ. இதை வந்து நான் எங்கெங்கெல்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணணும் அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி என்னோடய கலர் கரெக்ஷனை நான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமா கலர் கரெக்டிங் அந்த ஆரஞ்சு கலர் வந்து அப்படியே எட்டி பார்க்கும் ஃபவுண்டேஷனையும் தாண்டி. அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். ஃபவுண்டேஷனுக்கு நான் பேக்கோட HD லிக்விட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 5.0. இதை வந்து ஒரு 2 பம்ப் எடுத்திருக்கேன் என்னோடய ஃபேஸ்க்கு. ஸோ ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுக்குது. அடுத்து என்னோடய பேஸ் ப்ராடக்ட்ஸை செட் பண்ணுறதுக்கு நான் இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர். இதோட ஷேட் வந்து 330 டாஃபி. இதை வந்து ஸ்பஞ்ச் வச்சே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில். இப்போ நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு மிஸ்க்ளேரோட இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஸ்பூலி வச்சே நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை கோம் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐப்ரோ பென்சில் சூஸ் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் டார்க் ப்ரௌன் ஷேட் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஒரு நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும். பிளாக் வந்து நம்ம பண்ணோம்னா அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், ஏதோ நம்ம அப்ளை பண்ணியிருக்க மாதிரியே இருக்கும். அதனால் டார்க் ப்ரௌன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் எப்போவுமே. ஸோ அவ்வளோதான், என்னோடய ஐப்ரோஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த மேப்லின் நியூயார்க்கோட தி சிட்டி மினி பேலட் எடுத்திருக்கேன். இதோட வேரியண்ட் வந்து அர்பன் ஜங்கிள். ஸோ இதில் இருக்க இந்த ஷிம்மரி ஷேட் வச்சு நான் என்னோடய லிட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே நான் வந்து ஐ ஷேடோக்கு பண்ணல, ஜஸ்ட் இந்த ஒரு கலர் வச்சு மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் கலர் பே ஆஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து நான் ஐலைனருக்கு ஃபேஸஸ் கனடாவோட இந்த மேக்னடைஸ் ஐலைனர் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் ஒரு விங் லைனர் வரைய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய அப்பர் வாட்டர் லைனுக்கு மேலே ஒரு சின்னதாக தின்னான ஒரு ஸ்ட்ரோக் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சின்னதாக ஒரு விங் வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். காஜலுக்கு நான் வந்து K-பியூட்டியோட இந்த காஜல் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய லோ வாட்டர் லைனில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அப்பர் வாட்டர் லைன்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அதை ப்ராப்பராக பண்ண மாட்டேன், கண்ணிலலாம் வந்து குத்திப்பேன். ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன். அடுத்து என்னோடய லேஷஸை ப்ரெப் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஐலாஷ் கலர் வச்சு மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு கண்ணிலையும் இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து லேஷஸை கர்ல் பண்ணிக்கணும்.
அடுத்து நான் வந்து மஸ்காராக்கு இந்த ரிமெல் லண்டனோட மஸ்காரா எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற எக்ஸஸை நான் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா லேஷஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் வந்து லேஷஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. என்னோடய லோவர் லேஷஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணேன். அடுத்து நான் ப்ரான்சிங்க்கு வெட் அண்ட் வைல்டோட அந்த ப்ரான்சர் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக நான் தெரியாமல் கை தவறி கீழே போட்டு உடச்சிட்டேன். ஸோ எங்கெங்கெல்லாம் நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிப்பேனோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளஷ்ஷுக்கு ஷிவானா கலர்ஸோட இந்த அண்ட்ரஸ் யுவர் ஸ்கின் ப்ளஷ் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஷ் வந்து ரொம்பவே ஒரு நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ளஷ் இது. இப்போ ஹைலைட்டருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பிரிக் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஃபேஸில் இருக்க ஹை பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய சீக் போன்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய நோஸ் டிப், அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ், சின்னில், அப்புறம் கியூபிட்ஸ் போ, அப்புறம் என்னோடய ஃபோர்ஹெட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஹைலைட்டரை ப்ரஷில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக என்னோடய ஃபிங்கர்ஸாலையும் லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் மீனாவோட அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் லிப் லைனர் எடுத்து என்னோடய லிப்ஸை வந்து நான் அவுட்லைன் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் போட போகிறேன். ஸோ அதனால் என்னோடய லிப்ஸை நான் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் பண்ணிவிட்டு அப்புறமா லிப்ஸ்டிக் போட போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக்கு நான் வந்து இன்சைட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ஜாய்ஃபுல். ஸோ இதை என்னோடய லிப்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கலர் வந்து ஒரு மாதிரி டேங்கியாக இருக்கும். டேங்கி ஆரஞ்சிஷ் அண்டர் டோனில் இருக்குது. பட் அப்ளை பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான நியூட் கலராக அது இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோடய மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிருக்கேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.